ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட கொட்ஸோ சைட் டிஷ் தாங்க இன்னைக்கு ரெசிபி. இட்லி, தோசை, அரிசி உப்புமா எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் கடலெண்ணெய் தேவையான அளவு விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 3 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா கிள்ளி சேர்த்திக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 4 தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4 கத்திரிக்காய், 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கீரை கடையிற மத்தில் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நல்லா உருவம் தெரியாமல் மசிச்சு வந்துடும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொட்ஸு ரெடி. நாங்கள் இன்றைக்கி அரிசி உப்புமாவோட சேர்ந்து சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அரிசி உப்புமாவோட ரெசிபி போஸ்ட் பண்ணுறேங்க. பாய்.